தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் மருத்துவர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளர். ஹர 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும். எப்ப சிவன் கோயிலுக்கு போனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. நேரா அந்த தேங்காயை உடைப்பாங்க. அந்த தேங்காய் சாப்பிட்டுட்டு சில்ல போட்டுருவாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை போடுவாங்க. சிவன் கோயில்ல ஒரே ஒரு சின்ன களைச்செடி இருக்கு, நீ அதை புடுங்கி போடுற அப்படின்னா கூட அத்தனை 1000 வருடம் நீ சிவலோகத்துல வாழ்வ, சிவ சாயுஜ்யம் அப்படின்னு அடைவ. அதே மாதிரி ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு கருங்கல் நீ தானமா கொடுக்குற அப்படின்னாலும் அத்தனை 1000 வருடம் நீ சிவலோகத்துல சிவனோட வாழலாம். 10 கல்லு கொடுக்குற 10,000 வருடம் வாழலாம். இப்படி அதாவது இப்படி சிவன் கோயில்ல நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சிவலோகத்துல நீ ஸ்திரமா வாழறதுக்கான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஈசனை போய் பார்க்குறோம். ஈசனை வெறுங்கையோட போய் பார்ப்போமா? அகில லோக ஐயன் இல்லையா, அடிமுடி காணா அண்ணாமலையான், மாலுக்கும் மயனுக்கும் காணொன்னா கடவுளாக அண்ண முடியாத மலையாக அண்ணாமலையாக ஜோதிரூபமாக நின்றவன் சிவபெருமான். அவனை நீ வெறுங்கையோட எடுத்துட்டு போவியா? உன் குழந்தைய பார்க்க போற வெறுங்கையோட போறியா? உங்க அப்பாவை பார்க்க போற வெறுங்கையோட போறியா? வெறுங்கையோட போகாதீங்கம்மா. உங்களால முடிஞ்சது எதுவோ அதை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு ஈசனுக்கு கடைசி 2 வில்வம், கோட்டி கன்யா மகாதானம் ஏக்க பில்வம் சிவார்ப்பணம். ஒரே ஒரு வில்வத்தை நீ ஈசனுக்கு கொடுத்தா கூட போதும், கோடி கன்யாக்களை கோடி கன்னிகைகளை தானம் பண்ண புண்ணியம் அப்படின்றது உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு சிவஸ்தலத்தையும் சிவனோட கர்ப்பகிரகத்தை நீ 108 முறை சுத்தி வந்த அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் உனக்கு கிடைக்கும். அத்துணை பெருமை வாய்ந்தது சிவ வழிபாடு. ஆக சிவனுக்கு போறீங்க அப்படின்னா 2 வில்வம் எடுத்துட்டு போங்கம்மா. வில்வம் எடுத்துட்டு போய் 2 வாழைப்பழம் எடுத்துட்டு போங்க, ஒரு தேங்காய் எடுத்துட்டு போங்க. ஆசை தீர ஈசனை பாருங்க. நல்ல கற்பூரம் காப்பிப்பாங்க, கண்ணை மூடிட்டு வேண்டுவோம். கண்ணை துறங்க. அந்த அந்த நெருப்பினோட ஜுவாலையில நீங்க ஈசனை பாருங்க. பாருங்க போதும். ஈசனை பொறுத்த வரைக்கும் மனமுருகி வேண்டணும், அழுது அழுது வேண்டணும், அதெல்லாம் இல்லம்மா. நீ அவனை பார்த்தாலே போதும். பார்க்க கூட இல்லை, அங்க போயிட்டு கூட நான் போனை நோண்டிட்டு இருப்பேன், நீ நோண்டு, உன்னை அவன் பாப்பா, அதுக்கான நல்லது அவன் உனக்கு செஞ்சே தீர்வான். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்கு நானே கேரண்டி அப்படின்லாம் எத்தனையோ அன்பர்களோட விஷயத்துல வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். சொல்லுவேன், அம்மா சிவனை வழிபாடு பண்ணுமா. அட போங்க மேடம், நீங்க வேற. சிவனை கும்பிட்டு கும்பிட்டு கஷ்டம் தான் வருது. சிவனை கும்பிட்டா கஷ்டம் வர்றது இல்லம்மா. சிவனை கும்பிட்டா நீ கும்பிட்ட அடுத்த சில நாட்கள்ல உனக்கு சுத்தி என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஏன் புருஷன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பெண்கள் கூட பாருங்க, அம்மா என் புருஷன் கூட இன்னொரு பொம்பளை பேசிட்டு இருக்குமா, என் புருஷனுக்கு இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருக்குமா, நான் சிவனை கும்பிட ஆரம்பிச்ச அப்புறம் தாம்மா என் புருஷன் இப்படி கெட்டு போயிட்டாரு. அப்படி கிடையாதுமா, உன் புருஷன் முதல்ல இருந்து கெட்டுதாம்மா போயிருக்கான். சிவனை கும்பிட ஆரம்பிச்ச பின்னாடி சிவன் காமிச்சு கொடுத்தான். உன்னை சுத்தி இருக்கிறது உள்ளத உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல சிவன் பச்சைய பச்சையாவும் சிவப்ப சிவப்பாவும் நீலத்தை நீளமாவும் காமிச்சு கொடுப்பான் அப்படின்றது யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. சரி, அப்ப ஈசனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றீங்க, இல்ல சும்மா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சும்மா கையெடுத்து கும்பிட்டு வாங்க, இல்ல ஒரு ஹாய் கூட சொல்லுங்க போதும். அவரு உங்களுக்கு பெரிய நல்லது செஞ்சுட்டு வர சந்தேகமே இல்லை.